ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை இல்லையாங்க, அதனால் இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். என்ன வைக்கலாம்னு பார்த்துலாம் வாங்க. சேமியா கேசரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு சேமியா போட்டிருக்கேன். நான் ஃபேவரட் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். அதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. 1 கப் சேமியாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி. அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கலர் சேர்த்தா போதும். இப்போ அது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. வறுத்து வச்சிருந்த சேமியாவில் இந்த தண்ணியை நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அதுலேருந்து இந்த சேமியா வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக தான். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் வெந்து வற்றி வந்ததுக்கப்புறமா இது கூட பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சேமியா கேசரி. இப்போ இதை எடுத்து நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட வேண்டியதான். நெய்வேத்தியத்தை சாமிக்கிட்ட கொண்டு போய் பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் கொடுத்துடலாங்க. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியாச்சு. சரிங்க, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.